எஸ்டே லஞ்ச் பாக்ஸ் 123ல் வந்து நான் சொல்லியிருந்தேன் மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப பிளெஸ்டு லக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து எல்லாருக்கும் அமையாது, நீ வந்து ரொம்ப லக்கி, உனக்கு கிடைச்சது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, இந்த மாமனார் மாமியார் மருமக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பலூன் மாதிரி தான். ஸோ ரெண்டு பக்கமே வந்து கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அந்த லைஃப் வந்து பிளெஸ்டாக இருக்கணும். காற்று இல்லைனாலும் அது பலூன் கிடையாது, பலூன் ஓட்டையாக இருந்தாலும் அது பலூன் ஆகாது. அந்த மாதிரி தான் மாமனார் மாமியார் வந்த பொண்ணை வந்து தான் பொண்ணு மாதிரி பார்த்து பிரச்சனை இருக்காது. போன இடத்துல மாமனார் மாமியார் அப்பா அம்மா மாதிரி அவங்க குறை சொன்னாலும் திட்டினாலும் அட்வைஸ் பண்ணாலும் நம்ம அம்மா அப்பா சொல்ற மாதிரி ஏத்துக்கிட்டாலும் கொஞ்சம் போன இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி அந்த லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணி வாழ்ந்தாலுமே அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நான் எந்த அளவுக்கு பிளஸ்டாக ஃபீல் பண்றேனோ அதே மாதிரி எங்கள் மாமனார் மாமியாருக்கும் நானும் பிரீத்தியும் கிடைக்கிறதுக்கு அவங்களும் லக்கி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா போன புதுசில் வந்து எதுவுமே எங்கள் லைஃப் ஸ்டைல் வேற, ஆனால் போன இடத்துல லைஃப் ஸ்டைல் வேற. பட் எப்படியோ இப்போ நாங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கோம்.